வெல்கம் டு ஃபுடி டூடிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கனில் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து காட்டு வறுவல். இன்றைக்கும் நாங்கள் அந்த விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் கிளைமேட் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சில்லுன்னு மழை வர மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் டாக் மைலாவும் எங்கள் கூட தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த ரெசிபி பார்க்குறதில்ல. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்ச நேரம் பொரியணும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, அடுத்தது கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயத்துக்குள்ளே உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும், ஸோ நாங்கள் உப்பு போடுறோம். இந்த சிக்கனில் வந்து நாங்கள் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இது வந்து 2 kg சிக்கன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். மேரினேட்டட் சிக்கனை இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணும். அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதுவும் நிறையா போடணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும். இது நல்லா வேகணும் சிக்கன் ரொம்ப நேரத்துக்கு. இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் காரசாரமான சிக்கன் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமும் எங்கள் டாக் மைலோ தூங்கிட்டு தான் இருக்குது. நம்ம எழுப்பி பார்க்கலாமா? ஹலோ மேலோ, எந்திரிக்க மாட்டேங்குது, சரியான தூக்கம். இப்போ சிக்கனை மூடி வச்சாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த தண்ணியிலே வேகணும். மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேகணும். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்கு சூப்பராக. இப்போ ஆயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வச்சா ரெடி ஆயிடும். வெந்துருச்சு, மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் கொத்தமல்லி போட்டு மூடி கொண்டு போக போகிறோம். இப்போ மழை பெய்யுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். கொத்தமல்லி நிறையாவே போடணும், கொஞ்சம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.